பானு டேய் 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 பெத்தவன் நான் இங்க இருக்கேன்டா. பானு பானு யமகண்ட வரதுக்கு முன்னால நம்ம நிச்சயார்த்தத்தை முடிச்சிருவோம். ஆமா உன் கூட பிறந்தாங்களே அதான் இவர் பெத்த பசங்க அவங்க எங்க? வேற ஒண்ணு இல்ல மாறிட்டாங்களா? இல்ல இல்ல கல்யாணத்துக்காக நாகஜோரம் அது இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் பண்ண போயிருக்கானுங்க. அப்படின்னா அவனுக்காக நிச்சயார்த்தத்துக்கு போயிருக்காங்களா? பானு உன் மாப்பிள்ள ரொம்ப நல்லாவே பேசுறாருமா. சுமாரா பேச தெரியுமா உங்களுக்கு? நகைச்சுவையாவும் பேசுறாரு. நகைன்னு ஒண்ணுதான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமா ஐயா நான் இன்னைக்கு சொல்லியிருந்த நகையெல்லாம் கொண்டாந்தாச்சா? எது பொண்ணுக்கு நகை போட்டு விடுறதா நீங்க சொல்லதான் நான் நினைச்சிருக்கிறேன். ஓய் வக்கீல் குமாஸ்தா வேலை எனக்கு காமிக்கிறியா? எனக்கு வேற வேலை தெரியாதுங்க. உன் முகரைக்கு இவ்வளவு நகையும் போட்டு இந்த பொண்ணையும் கட்டி கொடுப்பாங்களா? அப்பா அப்பா அவர் சம்பாதிக்க போறதெல்லாம் எனக்கு தானேப்பா. போகட்டுமா உனக்காக நகையை விட்டுருவோம். என்னமோ பிரமாதமா வச்சிருக்கேன்னு சொன்னியே மேலூரு கீழூர்ல 1000 2000 10,000 12,000 அதெல்லாம் கொண்டாந்துருக்கியா? அதெல்லாம் கடனுங்க. கடன் வச்சிருக்கேன். கடன்கார பையதானே அடைச்சி ஏங்க கடன்காரனா திட்டுறீங்க? முந்தியெல்லாம் சொத்து இருந்தா தாங்க பொண்ணு கொடுப்பான். இப்ப எல்லாம் கடன் இருந்தா தான் கொடுக்குறான். ஐபி கொடுத்தோம்னா அடுத்த நாளே பொண்ணு கிடைக்கும். இத பாருங்க உள்ள போயிட்டு வந்தா உடனே பொண்ணு கிடைக்கும். நான் வேணா உள்ள போயிட்டு வரட்டா? ஆமா இதெல்லாம் எந்த நம்பிக்கையிலையா வாங்கியிருக்க? கடன் கொடுத்தவன் செத்துருவாங்கிற நம்பிக்கையில வாங்கி தொலைச்சு விட்டேன். அவன் எல்லாம் இருக்கானே. அது போகட்டும். உனக்குன்னு எது தாயா சொந்தம்? போட்டிருக்கனே பேண்ட் சொக்கா இதா இருக்கு. ஒரு அப்ப அதுக்கு ஒரு பொண்ணு. அப்பா அத்தா நல்ல நேரத்துல இந்த டேபிள் லாம்ப் எரிய மாட்டேங்குது. இது ஒரு வயர். பேசாம கொடி கட்டி வேட்டி உணர்த்த போடலாம். வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. நம்ம ஊர் கோயில் கம்பத்து மேல பல்ப வச்ச மாதிரி. இந்த டேபிள் அந்த ஜன்னல் பக்கத்துல வச்சிட்டோம்னா தெருவிளக்காக தெரியும். ஐயோ கஷ்டம். ஹலோ எஸ் 1 minute ப்ளீஸ். மிஸ்டர் குப்பு ஜூனியருக்கு போன் வந்திருக்கு. ராமுங்கிறது நீங்க தானே? ராமு 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 உங்களுக்கு போன். ஹலோ எஸ் கந்தசாமி ஹியர். ஐ மீன் ராமு. நான் கீழே விழுந்துட்டேன். ஐ மீன் ரிசீவர் கீழே விழுந்துருச்சு. சீனியர் கோர்ட்டுக்கு போயிட்டார். அதானே நைட்ல கோர்ட் ஏது. ஐ எம் ஆல் ரைட். நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஜூனியர் ராமு போன்ல ஒரே பேப்பல். நான் விழுந்துட்டேன்றீங்க, சீனியர் ஆங்குறீங்க, ராத்திரில ஏது கோர்ட்லன்றீங்க, கோயில்ன்றீங்க, ஐ எம் ஆல் ரைட்டுங்கிறீங்க. சரியா தானே இருக்கீங்க? நான் சரியா தான் இருக்கேன். சரியா இருக்கும் போதே நான் சரியா தான் இருக்கேன்னா ஐயோ ஆரம்பத்தில் இப்படிதான் சார் குழப்பமா இருக்கும். போனா சரியா போயிடா. அதுக்காக சதா சர்வ நேரமும் சட்ட புஸ்தகமே கதின்னு இருக்க கூடாது. ஒரு சேஞ்ச் வேணா. இப்ப சினிமா கொட்டாய்க்கு போறோம் 3 மணி நேரம் உள்ளே உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு சேஞ்சுக்காக சிகரெட் குடிக்க வெளியே வரல. ஒரு சேஞ்ச் வேணும். ஆமா எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவை. எவ்வளவு ரூபாய்க்கு? மனசுக்குப்பா. ஓஹோ சார் உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க புரிஞ்சு போன் எடுத்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன். டோன்ட் வரி நான் அரேஞ்ச் பண்றேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.